படிச்சு அதை பத்தி படிச்சு மத்த மறந்துட்டீங்க விளங்கப்படுது வேணா ஆயிட்டாங்க. சரி ஓகே. பிஸ்மில்லா. உம் மதுர சில விஷயங்கள் நாங்க ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். ஆஹ் அல்குரானை ஓதுறதுக்கு பேசிக்கான தேவைகள் நான் போன கிளாஸ்ல எல்லாம் படித்தேன். போன கிளாஸ் சாரி போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் விளங்க படித்தேன். போன கிளாஸ் மறந்துட்டு வந்தீங்க அப்படியா? இன்றைக்கு என்ன மறந்தீங்க ஞாபகம் இல்ல? நான் போன கிளாஸ் போன இல்ல இந்த ஆம், போன கிளாஸுக்கு முந்தின கிளாஸ் வீடியோ பார்த்தேன். அஹ், வீடியோ பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வி வீடியோ பார்த்துட்டா கேட்டேன் நான். ஞாபகம் தான் மறந்துட்டா இப்ப எல்லாம் கேள்வி கேட்ட விட சொல்லிடுமா? யாகமீரு. ஆயிக்குது அப்ப சொல்லுங்களேன் மதுனா என்ன? அஹ், அஹ், மத்துக்கு ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க விட சொல்ற கேள்வி வேற. நான் கேட்ட மத்துண்டா என்ன? மத்து எத்தனை பார்ட்ஸ் நான் கேட்டான். மத்து தான் நீட்டியதுல நீட்டி ஓதுற. இப்ப சொல்லுங்க மத்த ரெண்டு பார்ட்ஸ் என்ன? எது மத்த ரெண்டும்? பாத்தீங்களா இவ்வளவு யோசிக்கப்படாது, இப்படி யோசிக்கிறது பிள்ளை. கேட்ட நீங்க காசு கேட்கல, நீங்க சொன்னது மத்துல ரெண்டு பார்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்க. இதை விட சத்தம் அஹ், போட்டு என்ன கேட்கல. ரெண்டு ஆம், எழுத்துக்களும் அடையாளங்களும். ஆஹ். அஹ், சொல்ற இரு எழுத்துக்கள் வந்து ஆம், அலிஃப், அப்புறம் யா, அப்புறம் வாவ். அடையாளங்கள் வந்து ஃபத மத்து, கஸ்ர மத்து, லம்ம மத்து, அப்புறம் மத்துர அடையாளம். ம்ஹும். நீட்ட வேண்டிய அளவுகள் சொல்லுங்க குயிக்கா. நீட்ட வேண்டிய அளவுகள் குயிக்கா சொல்லணுமா? அஹ், அந்த மத்துல அடையாளத்தை தவிர அடுத்த எல்லாத்தையும் ஒரு செகண்டுக்கு நீட்டணும். ம். மதுர அடையாளத்தை வந்து நாங்க 3 செகண்டுக்கு நீட்டணும். வெரி குட். மத்துல வேற என்ன படிச்சீங்க? அஹ், அவ்வளவுதானா? இல்ல, ஆ. நாங்க மத்துல ஆம், ம், ஆ. நாங்க வந்து இப்படி ஒரு டாபிக் போன கிளாஸ் முந்தின கிளாஸ் இந்த டாபிக் வந்து பார்த்த ஒரு பேர் வந்து ம். கடைசி நிறுத்தி ஓதும் அஹ், இடத்தில் நீட்டுதல் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்று நாங்க ஒரு என்ன இதெல்லாம் வசனத்தை படுத்தும் பாவம். பார்த்தோம். அப்படின்னா என்ன இதெல்லாம் படுத்தும் பாவம். அதுல வந்து நாங்க ஒரு வசனத்தை பார்த்தோம். அந்த வசனத்துல வந்து நான் வசனத்தை கேட்கல. தலைப்பு உங்களோட பாச சொல்லுங்க. தலைப்பை நீங்க எங்கேயே பார்த்து வாசிக்கிறீங்க இப்ப. தலைப்பை வச்சு உங்களோட பாசிட்டு சொல்லுங்க என்ன விஷயம் தலைப்பு.
ஆ, ஆ அந்த தலைப்பு தலைப்பரை வந்து நாங்க ஒரு 3 வேஸ் பார்த்தோம். நாங்க அதை வேணாம். எப்படி அந்த பாத்துல நான் ஓடணும்னு. 1 2 3 கேட்கல. தலைப்பை தான் பேசுறேன் நான். தலைப்பை உங்களோட பாட்டுல சொல்லுங்க. தலைப்பை நீங்க என்ன தலையை பார்த்து தலைப்பு என்னன்னு உங்களுக்கு விளங்கலணும். நீ தலையை வாசிக்கிறீங்க. தலைப்பு பேசிட்டு உங்களோட பாட்டுல சொல்லுங்க. ஏன் தலைப்பு இந்த தலைப்பு விஷயத்தை தான் நான் பார்க்க போறோம். இந்த தலைப்புக்கு கீழே 3 விஷயம் மிக்கலாம் புறவு இந்த தலைப்பு முதல்ல விளங்கப்படுத்தணுமே. நீ தலைவை வாசிக்கிறீங்க. நீட்டி ஓதுற இடத்துல நீட்டுற இன்னும் சரியா வரல. தொடர்ப நீட்டி ஓதுற இடத்துல பரஃப்ராஸ் அந்த நீட்டி ஓதுறதுங்கிறது அப்ப இது முன்னு பாத்தீங்க நீட்டி வர பாத்துட்டீங்களா? இப்ப என்ன சொன்னீங்க? நீட்டி வருதெல்லாம் அளவெல்லாம் நீட்டி ஓதுறது எழுத்துக்கள் அடையாளங்கள் இப்ப சொன்னீங்க. திருப்பி நீட்டி ஓதுறது சொன்னா என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? பாத்தீங்களா? ரெண்டு. ரெண்டு ஒன்று அப்படியா? ஓ, பாத்தீங்களா? இதான் பிரச்சனை. இப்ப நீங்க பார்த்து வாசிச்சு தான் வந்தீங்க. விஷயத்தை சரியா விலங்கெடுப்பு தான் முக்கியம். அப்பதான் மறக்காது. இல்லாட்டி இப்ப அடுத்த கிளாஸ் திருப்பி கேட்டா திருப்பி கொப்பி தேடணும், நோட்ஸ் தேடுவீங்க. இன்னொரு 3 கிளாஸுக்கு பிறகு கேட்டா திருப்பி எழுதிட்டு போனை கிண்டி தேடி திருப்பி பார்த்து தான் வாசிக்கணும். என்ன அப்படித்தானே பண்ண ம், விஷயம் உங்களோட மைண்ட்ல இல்லையே. இப்ப இங்க பார்த்து தானே வாசிப்பது. ஆ, இதுதானே. நான் என்ன சொன்னேன்? விஷயத்தை விளங்கி கொண்டு வாங்க. நான் எங்க சொன்னேன் நான் போயிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை உங்களோட செவர்ல ஒட்டி வச்சு கொண்டு நான் கேட்க கொள்ள பார்த்து வாசிங்க அப்படி சொல்லி அனுப்பி போன கிளாஸ். இல்ல. எனக்கு வேணா உங்களோட 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 பாஸ்ட்ல சொல்லணும் இப்படியே. ம், என்ன விடனா போன கிளாஸ்ல இப்ப சொன்ன தலைப்பிக்குதே ஆ, தலைப்பு சரி. அந்த தலைப்பை உங்களோட பாஷையில விளங்கப்படுத்துங்க. அதுக்குள்ள கொரோனாசனத்தை கொண்டு வர தேவையில்லை. அது கீழே இருக்கிற வகைகளை 3 விஷயம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல தலைப்பு உங்களோட பாஷையில சொல்ல தெரிஞ்சாதான் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சரி ம், நான் இதை விளங்கப்படுத்துறேன். திருப்பி அடுத்த வகுப்புக்கும் அது முதலாக கேட்பேனா வாசிக்க இயலாது. நீங்க விளங்கப்படுத்திட்டு ரெடி ஆகணும். ம், ஆஹ் இப்ப நீங்க சொன்ன விஷயம் நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டி ஓதுதல் தொடர்பான அடிப்படைகள் என்னண்டா? இப்ப எங்களுக்கு நீட்டி ஓதுறதை பத்தி நல்லா தெரியும். எவ்வளவு ம், எவ்வளவு நியூட்டன் வென்றெல்லாம் தெரியும். சரிதானே? ம், இப்படிதான் ஆ, வேலைப்படுத்துறதுதான். நல்லா கவனமாக இருக்கணும். நிறுத்தி ஓதுறதுல சாரி நீட்டி ஓதுறதை பத்தி நான் படிச்சுக்கிறோம். எழுத்துக்களுக்கு எவ்வளவு நீட்டணும் அடையாளங்களுக்கு எவ்வளவு நீட்டணும் என்றெல்லாம் தெரியும். ம், இங்க பார்க்க போற தலைப்பு என்னென்றால் நாங்க அந்த நீட்டி ஓதுறதுக்கு தானே அந்த நீட்டி ஓதுறதுங்கிறது பொருவான்ல நாங்க ஸ்டாப் பண்ற பிளேஸ்ல பொருவான்ல நாங்க நிறுத்தி stop. ஓதுற இடத்துல அல்லது ஸ்டாப் பண்ண போற இடத்துல நிப்பாட்ட போற இடத்துல எப்படி நிட்டுறது அதான் தலைப்பு. ம், விளங்கிச்சா? எப்படி வேணா படுத்துறேன். எப்படி ஆ, நிப்பாட்டி ஓதுற இடத்துல இதுல எப்படி எப்படி நிட்டுறது எவ்வளவு நியூட்டன் வந்து. இதுதான் தலைப்பு. ம், இந்த தலைப்பு தான் நான் விளங்க படிச்சேன். நீங்க ம், கோணவசனம் அந்த ஹதீஸ் இந்த ஆதாரம் அந்த வகைகள் இந்த வகைகள் எல்லாம் இங்க பேசுகிறார். தலைப்பை சொன்னால் தலைப்பு என்ன? நிப்பாட்டி ஓதுற இடத்துல நீற்ற எப்படி எவ்வளவுக்கு நீட்டணும் இதுதான் நாங்க படிக்க போற தலைப்பு. ம், இல்லைங்களா? ஆ, ஆஹ் இங்க இப்ப அடுத்த கேள்வி வரும் என்ன? இங்க எவ்வளவுக்கு நீட்டணும்? ஆஹ் அந்த இந்த தலைப்பு கீழால இப்ப நீட்டுதல் தானே இப்ப இது. இங்க எத்தனை செகண்ட் எத்தனை அளவு நீட்டணும்? சார் அவங்களோட அந்த அந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு வசனங்கள் நான் அந்த போடல. தலைப்பு மட்டும் தான் இருக்கு. தலையை மட்டும் தான் போட்டிக்கிறேன். தலையை மட்டும் போட்டு நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி என்ன? இப்ப இங்க நிறுத்தி தானே ஓதணும் இந்த நீட்டி தானே ஓதணும். நிப்பாட்ட இடத்துல நீட்டி தானே ஓதணும். அதான் ஆ, தலைப்பு. அப்ப தலைப்பு கீழே நான் வந்து எவ்வளவுக்கு நீட்டணும் என்று படிப்பிச்சுக்கிறேன். எவ்வளவுக்கு நீட்டணும்? ஒரு செகண்ட். அது பிழை. போன கிளாஸ்ல சரியா பார்க்கல. இப்ப திருப்பியும் படிப்பிக்க வர. சரி இப்ப பார்ப்போம். நான் ஓர்டருக்கு படிப்பிப்பேன். கேள்வி குழப்பி கேட்பேன். ஓர்டருக்கு ம், படிப்பிக்கப்படுறது. பட் கேள்வி வந்து ஓர்டருக்கு வராது. அது வந்து சின்ன பிள்ளை. நீங்க அப்படி இப்படி இப்படி விடாது.
என்ன கேள்வி எல்லாம் அந்த கேள்விக்கு பட்ட சொல்ல தெரியும். ஆ எனக்கு தாமாண்ணா. ஆ நான் கடைக்கு போனேன், பொருட்களை வாங்கினேன், வீட்டுக்கு வந்தேன், உணவு உண்டேன், இந்த தூங்கினேன், படுத்தேன்னு சொல்லிட்டு இந்த இடையில எல்லாத்தையும் முடிச்சிட்டு இடையில நீங்க கடைக்கு போனீங்களா கேட்டா, நான் போல நான் ஸ்டார்டிங் எல்லாம் மறந்துட்டு கடைசி தூங்கின மட்டும் ஞாபகம் அப்படி சொல்லல அது. ஆ அதே மாதிரி தான் இப்ப நான் எல்லாத்தையும் விளங்கப்படுத்துவேன். கேள்வியை வந்து இடையில இடையில முழுக்க முழுக்க கேட்பேன். அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்ச விளங்கிக்கான்னு பாக்கு. சரி இப்ப பாருங்க. இப்ப உதாரணம் தான் இந்த வசனம். இந்த வசனத்தை தான் நீங்க வேத வாக்க கொல்லப்படாது. எதுக்கு எடுத்தாலும் இந்த வசனம் இந்த வசனத்திலன்னு சொல்லப்படாது. உதாரணத்துக்கு ஒரு வசனம் தந்திக்கு. ஏன் உதாரணத்துக்கு தந்திக்குது? நீங்க சரியா ஈஸியா புடிச்சு கொள்றதுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உதாரணம் ஒன்றை நாங்க போட்டு கொஞ்சம் நாங்க விளங்கப்படுத்தினோம் என்றால் எங்களோட மைண்ட் என்ன செய்யும், டக்குண்டு விஷயத்த புடிச்சிக்கும். ம் விளங்காட்டி கேட்டுக்கொள்ளணும். இல்லாட்டி திருப்பி அடுத்த கிளாஸ்லயும் வந்து முட்டி கொண்டிக்கணும். சரி இப்ப பாருங்க, நான் திருப்பியும் சொல்றேன். நான் ஓர்டருக்கு விளங்கப்படுத்துவேன். கேள்வி எப்படி வரும்? குழப்பி குழப்பித்தான் வரும். சரி இப்ப இந்த வசனத்துல உதாரணத்துல இருக்கு. இந்த வசனத்துல முடிக்கிறோம் ஏன்னா நஸ்தஈன் அல்லது ஈய என்று நிப்பாட்டலாம், பிரச்சனை இல்லை. அப்போது இப்படி விரும்பி எடுத்து நிப்பாட்டலாம் ஏன்னா. ஆ அப்ப இந்த மாதிரியான நிப்பாட்டுற இடத்துல நீட்டி ஓதுறது எப்படி, அதான் இந்த தலைப்பு. சரியா? ஆ இதுக்கு நான் சொன்னது போல் நீங்க சொன்னீங்க இப்ப 3 நிபந்தனைகளையும் சொன்னீங்க. முதலாவது என்ன? வசனத்துல நிறுத்தி ஓதுகின்ற எழுத்து சுக்கூன் சுத்தம் செய்யப்பட செய்யப்பட்ட வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? முதலாவது நாங்க எந்த இடத்துல சுத்தம் ஸ்டாப் பண்றோமோ நிப்பாட்டுறோமோ அந்த இடம் என்ன செய்யணும்? சுத்தம் செய்யப்பட்ட சுக்கூன் செய்யப்பட்டு நிப்பாட்டணும். இப்ப பாருங்க, நஅ்புது இங்கே நாங்க சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டுறோம். ஆ இய்யாக நஅ்புது அல்லது இய்யாக நஅ்புது வ இய்யாக என்ன செய்யறோம்? கடைசியா வந்தாலும் சுத்தம் வச்சு நிப்பாட்டுறோம். நஸ்தஈன் எல்லாத்துலயும் என்ன செய்யப்படுதுங்க? சுக்குன் வச்சு நிப்பாட்டுறோம். இது எத்தனையாவது நிறுத்தி ஓதுற முறைகள்ல இது எத்தனையாவது முறை? ஆஹ் பாப்பேன். ஒன்றாவது ஒன்னாவது முறை ஏன்னா. அப்ப நிறுத்தி ஓதுற முறை ரெண்டாவது முறை என்ன? பாத்தீங்களா பாத்தீங்களா? எங்கேயும் பாடமாக்க இயலாது, எங்கேயும் பார்த்து வாசிக்க மேல மாட்டிக்கொள்ளும். இப்ப உங்களுக்கு அடுத்த தலைப்பு மறந்துட்டு குர்ஆன்ல வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓத வேண்டிய முறைகள் படிச்சீங்களா இல்லையா? படிச்சேன். என்ன முதலாவது? ஆ ஆஹ் ம் இசையாகிறது ஆஹ் இல்ல. நான் வந்து நீங்க வந்து இந்த கீழே போட்டிறாங்க பச்சை கலர்ல பாக்ஸ் உண்டு, ஆஹ் அதுல கேக்குறேன்னு நினைச்சேன். நீங்க கவனமாயும் நான் என்னத்த கேட்கிறேன். நான் வேற கேள்விங்கிறது பாக்ஸ்ல உங்களுடைய ஸ்கிரீன்ல இருக்கிற மட்டும் கேள்வி இருக்காது. நல்ல மில்லியன் இங்க நான் அம்மாண்ட எழுதிட்டு வாசிங்கன்னு கேட்டா நல்ல மாதிரி அது இந்த ரீடிங் கிளாஸ் நடக்குது. ஞாபகத்துல இருக்கணும், மின்னத்துல போகுன்னு சொல்லியா. இப்ப என்ன கேள்வி கேட்டேனப்ப? அஹ், கடைசிக்கு நிப்பாட்டுற முறைகள் ஆஹ் 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 3 முறை இது. ஃபர்ஸ்ட் இந்த நீ போட்ட முறை வந்து 3வது முறை. லேட் ஆயிட்டான் பல்ப் பத்து தானே வீட்டுக்கு லேட்டா போட்டா வேற எங்கேயும் யோசனை இது கரண்ட் வேற எங்கேயும் போய் கொண்டு லேட் ஆகி தான் பவர் வருது. Right. அப்ப 3வது முறை வசனத்துல இறுதியில சுக்குனை கீச்சி 3வது பாக்குறதுங்கிறது 3வது முறை. இந்த 3வது முறையில இங்க சொல்லப்படுது என்ன? அதே மாதிரி அந்த 3வது முறையை போல என்ன செய்யுது இங்க வசனத்துல கடைசியில என்ன செய்யணும்? சுக்குன் வச்சு நாங்க சுக்கூன் நிப்பாட்டணும். வைக்கப்பட்டது. சுக்கூன் வைக்கப்பட்டதுங்கிறது கடைசி. ரெண்டாவது சொல்றமே பாருங்க. அதுக்கு முன் மத்தினுடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது எழுத்துக்கள்ல ஒன்று வாரது. எதுக்கு முன்னுக்கு? அந்த வசனத்துல கடைசி எழுத்துல வசனத்துல கடைசி சொல்லப்படாது. நாங்க எங்க சுக்கூன் வைக்கிறோமோ அதுக்கு முன்னுக்கு. அஹ், உதாரணத்துக்கு இந்த காஃப் என்ன வசனத்துல கடைசியில வந்து இல்ல. இல்ல. ஆனா அந்த காஃபுக்கு சுக்கூன் நிக்குது. அப்ப காஃபுக்கு முன்னால வந்துக்குதா மத்திய எழுத்து உண்டு. ஓ ஆஹ் இங்க நூனுக்கு சுக்கூன் நிக்கிறோம். நூனுக்கு முன்னால என்ன நிக்குது? மத்திய எழுத்து ஒண்டிக்குதா? ஓ இந்த தாலுக்கு சுக்கூன் வைக்கிறா. இதுக்கு முன்னால மத்திய எழுத்து ஒண்டிக்குதா? இல்ல. இல்ல. அப்ப இந்த இடத்துல இந்த சட்டத்தை நாங்க யூஸ் பண்ண முடியாது.
ஆ இதுலயும் யூஸ் பண்ணலாம், இதுலயும் யூஸ் பண்ணலாம். இல்லைங்கண்ணா, நான் ஆ அடுத்த கிளாஸ் கேள்வி கேட்பேனா, தலையில மாத்தி கேட்பேன். கவுன் ரெடியா வரணும். இப்படியான ம் சந்தர்ப்பத்துல எப்படி, இப்ப நான் சரி போட்டிக்கிறேனே, ரெண்டும் சாரி ஏன்னா ஆ ஆ நிப்பாட்டு எழுத்துல சுக்கூன் நிக்குது, அந்த நிப்பாட்டு எழுத்துக்கு முன்னால் என்ன நிக்குது? மதுர எழுத்துண்டு. திட எழுத்து. ஓகே, வெரி குட். மதுரை எழுத்து வந்திக்கு, மதுரை அடையாளம் வரலாமா, மதுரை எழுத்து வந்திக்குது. இந்த ம் மாதிரியான சந்தர்ப்பத்துல அதுக்கு முன்னால இக்கிற எழுத்து எதுக்கு முன்னால? அந்த அந்த ம். சுக்குன் வச்ச எழுத்துக்கு அதுக்கு முன்னாலக்கு பேர் என்ன? முன்னால. அப்படி சொல்லப்படாது. அது பிள்ளை. எதுக்கு பேர் என்ன? என்னது? சுக்குனத்தை யா ஆம், வாய்க்கலாம், அங்க அலிஃப் வாய்க்கலாம். அதுக்கு என்ன பெயர்? அலிஃப் யா பா தான் பேர் மத் அப்படியா? ம், பேர் மறந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சுக்குன் செய்யப்பட்ட எழுத்து. ஆயித்தானே, சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துன்னு அதான் பேர் அது அப்படியா? ம். பேரெல்லாம் மறந்து போயிடுச்சு. மத்தினுடைய எழுத்து, அதான் பேர் அதுல. மத்தினுடைய எழுத்து கொண்டு ம், வந்திக்குது. அது மத்திய எழுத்து யா வாய்க்கலாம், அலிஃப் வாய்க்கலாம், வா வரலாம், எதுவும் வரலாம். அப்ப அதுக்கு முந்தைய எழுத்து எந்த எழுத்து? அந்த பேசுற டவுட் கிளியரா கேக்குது இல்ல அப்படியா? சவுண்ட் ஸ்ட்ரக் ஆகுது அப்படியா? அந்த இன்டர்னல் கொஞ்சம் இதாகிடுச்சு. உங்களோட சவுண்ட் கொஞ்சம் லேட்டா தான் வருது. லேட் ஆகுதா? என்ன புதிய கருத்துன்னு வருது லேட் ஆகுதுன்னு சொல்லி. இல்ல லேட்டா இருந்தா இப்ப நீங்க சொல்ற டைமுக்கு கொஞ்சம் அந்த கிளியர் இல்லாம வந்துட்டு. சொல்ல டைமுக்கு கிளியர் இல்லாம வருதா? எனக்கு அப்படி ஒண்ணு இல்லைங்க, ரெக்கார்ட வேண்டாம் கேட்டு பாரும். சரி, கேட்ட கேள்வி என்னடால், அதற்கு முன்னே எழுத்துன்னு சொன்னா எந்த எழுத்து? மதுர எழுத்து. ம்? மத்திய எழுத்து, அதுக்கு முன் எழுத்து அப்படியா? உனக்கு என்ன மதுர எழுத்துக்கு விளங்குது அப்படியா? முன்னுக்கிறதா? ஸ்கிரீன் விளங்குது இல்ல, அல்லது பேசுறது விளங்குது, அதனால விஷயம் கிளியர் இல்லை அப்படியா? அதுக்கு நான் எங்களுக்கு ஒண்ணு செய்யலாம், உங்களோட தாத்தரை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும். நான் அது மத் விளையாடுறதெல்லாம் விளங்கிட்ட முதலாவது நடிச்சு சும்மா நான் பேசி பேமெண்ட் கொண்டிருக்கிற உங்களுக்கு விளங்கலன்னா அநியாயம். விளங்குச்சு விளங்குச்சு ஆ? விளங்குச்சு. நீங்களோட பதில் விளங்கின மாதிரி விளங்குது இல்லையே எங்களுக்கு. உங்களுக்கு விளங்கினா எங்களுக்கு விளங்குமே. உங்களுக்கு எங்களுக்கு விளங்குது இல்லை, உங்களுக்கு விளங்கின மாதிரி, உங்களுக்கு விளங்காத மாதிரி தான் விளங்குற. நீங்க சொல்ற பதில் எல்லாம் அப்படிதான் அடுத்த கிளாஸ்ல கேட்டு பார்த்து நல்லா விளங்கும் என்ன நடந்துக்கிறேன். சரி, ஏதோ ரெக்கார்டை கேட்டு ரெடி அங்க பார்ப்போம். கடைசியா சொன்ன விஷயம் என்னென்றால், அதற்கு முன் எழுத்துங்கிறது இந்த மத்தினுடைய எழுத்து. மத்தினுடைய எழுத்து தான் சொல்லணுமா? அது அலிஃப் ஆயிக்கலாம், பாவாய்க்கலாம், யாவாய்க்கலாம். மத்தினுடைய ம், எழுத்து வந்திக்குது. அப்ப அந்த மத்தினுடைய எழுத்துக்கு முன்னால வர எழுத்தை தான் நாங்க குறைந்தது 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட்களுக்கு நாங்க நீட்டி ஓதுவோம். நான் ம், உங்கள்கிட்ட கேள்வி என்ன கேட்டேன்? நிப்பாட்டி ஓதுற இடத்துல வரக்கூடிய மத்தோட தொடர்பான அந்த அடிப்படைகள், அல்லது நிப்பாட்டி ஓதுற இடத்துல வர அந்த நீட்டுதல் எவ்வளவுக்கு நீட்டணும் என்ற கன்செப்ட் என்ன? நிப்பாட்டி ஓதுற இடத்துல நீட்டணும், அது எவ்வளவுக்கு நீட்டணும் அப்படின்னு கேட்டால் வர வேண்டிய விட என்னப்ப? 2 அல்லது 3 செகண்ட் 3 செகண்ட். நீட்டணும். திருப்பி அடுத்த கேள்வி வரும், எப்ப நாங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும் என்று கேட்டால், முதல் சொல்லப்பட்ட இரண்டு அந்த நிபந்தனைகளையும் எங்கட பாசையில பசுந்தா அழகா சொல்றதுக்கு ரெடியா ஈக்கோணும். இது உங்களை அடுத்த பாடத்துல கேட்கப்படக்கூடிய வினா. இது ஒழுங்கா வரலன்னா அடுத்த பாடத்துக்கு நகரப்பட மாட்டோம். தெளிவா வைக்கணும். கைதாத்த ம். ஜெயம்